மற்றும் ஒரு அண்மை தகவலாக பார்ப்பது கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது 23 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 23 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். மற்றும் ஒரு அண்மை தகவலாக பார்ப்பது கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது 23 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 23 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம்.